ஐயா ஆளுநர் ரவி தமிழ்நாட்டிலேருந்து மேற்கு வங்கத்துக்கு மாற்றலாகி போறப்ப எல்லாரும் என்ன நினைச்சாங்க, தமிழ்நாட்டிலேருந்து சனி பயிற்சி ஆகுது, அப்படித்தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இப்பத்தானே தெரியுது சனி பயிற்சி தமிழ்நாட்டுக்கு இல்ல, ஐயா ஆளுநர் ரவிக்கு தான். ஐயா தமிழ்நாட்டுக்கு வர்றப்பயாவது மரியாதை மானாவாரியா இருந்துச்சு. அதாவது நிறைய வரவேற்றாங்க, எல்லாரும் போய் நின்னாங்க, கூப்பிட்டாங்க, கொழுகுனாங்க, ஓகே. ஆனால் போகிறப்பத்தான் அந்த உண்டியலை உடச்சி விட்டு ஒன்றும் இல்லைப்பா போப்பா அப்படின்னு சொல்லி தண்ணி தெளிச்சு அனுப்பிச்சி விட்டாங்கன்னு வைங்கள, ஒருத்தர் பின்னாடி போகலை. ஆனால் ஐயா மேற்கு வங்கத்தில் காலை கூட இன்னும் எடுத்து உள்ளே வைக்கலை. அதுக்குள்ளே மம்தா பானர்ஜி கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முதல் நாள் ஐயாவை குப்புற படுக்க போட்டு தீ மிதிக்கிற மாதிரி திங்குன்னு மிதிச்சிருக்காங்களாம் தீதி. பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பி. நமக்கெல்லாம் தான் மேற்கு வங்கத்தோட தீதி மம்தா பானர்ஜி. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு தர்ணா பானர்ஜின்னா தான் தெரியும். ஏன்னா அந்த அம்மா பண்ணாததே கிடையாது. எப்படியோ ஏமாத்தி ஐயா ஆளுநர் ரவியை மேற்கு வங்கத்துக்கு வலுக்கட்டாயமாக கடத்திக்கிட்டு போயிட்டு ஆளுநரை ஆக்கி விட்டாங்கன்னு வைக்கல. ஆக்சுவலி நீங்கள் நம்பலா பண்ணாலும் அதுதான் நெசம். ஏன் தெரியுமா கடத்திக்கிட்டு போகிறாங்க? இது வரைக்கும் மேற்கு வங்கத்தில் ஒரு ஆளுநர் கூட உருப்படியாக அந்த டைமு பீரியட் வரை முடித்ததே கிடையாது. இப்போ ஐயா நம்ம தங்கர் இருந்தார்ல, தங்கரும் பாதியில் போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் நம்ம ஆனந்த் போஸ் இருந்தாப்புல, ஐயா சிவி ஆனந்த் போஸ், அவர் என்ன ஏதுனே தெரியாமல் விலகிட்டார். இப்போ அடுத்து ஐயா ரவி போகிறார். அது வந்து ஒரு மர்ம தேசம்னு வைக்கல, உள்ளே போகிறது மட்டும்தான் தெரியும், வெளியில் எப்படி வருவாங்கன்னு தெரியாது. இந்த காமெடி ஒன்று இருக்கும்ல, வடிவேல் என்ன படுத்துறா, டேய் ஓடாத ஓடாத டேய் டேய் அப்படி வரல. அதே மாதிரியே தான் ஒவ்வொரு ஆளுநருக்கும் நிலைமை. இப்போ ஐயா வந்து அங்கே போயிருக்கார். போகிறப்ப என்னாச்சுன்னா, பொதுவாக போகிறப்ப வந்து ஒரு படையே கொண்டாந்து இந்த படையப்பா படத்தில் பொண்ணு பார்க்க போகிற மாதிரி கூடவே வருவாங்கன்னு வைக்கல, வந்து அனுப்பிச்சுடுவாங்க. ஆனால் இந்த தடவை ஐயா ஸ்டாலின் என்ன நினச்ச, போகிறப்பயாவது சும்மா இருந்துருக்கலாம்ல. போகிறப்ப கையில் ஒன்று தூக்கி கொண்டு போயிட்டு, இந்தாங்க உங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும், என் ஞாபகத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, கட்டி பிடிச்சி அழுக. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சார் திருவள்ளுவர் சிலையை தூக்கி கொண்டு போயிட்டு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. போகிறப்ப இப்போ 2021 பன்வாரிலால் புரோஹித் ஐயா இருந்தார்ல, அவர் வந்து பஞ்சாபுக்கு போனாப்புல, மாற்றி விட்டாங்க. பஞ்சாபுக்கு போகிறப்ப இங்கேருந்து ஐயாவை வழி அனுப்புறதுக்கு அவ்வளோ பேர் போனாங்க. ஐயா இவர் நம்ம துரைமுருகன் போனார், கேஆர் போனார், அன்னைக்கு இருந்த தலைமைச் ஐயா இறையன்பு ஐஏஎஸ் போனார், சைலேந்திர பாபு ஐபிஎஸ் போனார். எல்லாரும் போயிட்டு பார்த்து பத்திரமா வழி அனுப்பிச்சிட்டு வந்தார். இப்போ இங்கே இவர் இங்கேருந்து போகிறாருன்னு நாகாலாந்து கூட பரவாயில்ல போல, ஆனால் இங்கே ஒரு பயம் போகல. அரசாங்க அதிகாரிகளை மட்டும் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அது எப்படி சொல்லி பத்திரமா எல்லையில் கொண்டு போய் விட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். இந்த திருஷ்டியெல்லாம் கழிப்பாங்க இல்லை, திரும்பி பார்த்தா கூடவே வந்துடுன்ட்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகிட போது அனுப்பிச்சி விட்டு ஃப்ளைட்டு மேலே ஏறினதுக்கு அப்புறம் தான் நீ வாழ அப்படின்னு சொல்லி ஆளும் அனுப்பிச்சி விட்டாங்க. இது வரைக்கும்னாலும் பரவாயில்ல சார். ஆனால் அங்கே என்ன தெரியுமா இருக்குது, சொன்னல தமிழ்நாட்டில் கிடைச்ச மரியாதையில் பாதி கூட அங்கே மேற்கு வங்கத்தில் கிடைக்கலன்ட்டு. அங்கே மேற்கு வங்கத்தில் போய் இறங்கியிருக்காரு. இறங்கினோன்னே நம்மளை பார்க்கறதுக்காக பயங்கரமாக இருப்பாங்களே, எல்லோரும் ஆவலாக இருப்பாங்களே, எங்கேப்பா எல்லோரும் வெளியில் வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னா, எல்லோரும் வீட்டிலே வெயிட் பண்ணுறாங்க, உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. வந்தது வெறும் தலைமைச் செயலரும் டிஜிபி மட்டும் தானா, ஒரு பொலிட்டீஷியன் சொல்ல. என்ன ஆச்சரியம்னா, அது குறைஞ்சபட்சம் அதை எப்பயுமே இந்த மாதிரி பாஜக இல்லாத மாநிலங்களில் வந்து ஆளுநர் வர்றப்ப பாஜகவை சேர்ந்தவங்க போவாங்க. ஆனால் அங்கே பாஜகவை சேர்ந்தவங்க கூட பேரிகேட்டு பக்கத்தில் ஒருத்தனையும் காணுமா, எங்கடா எல்லாரும் போயிட்டாங்கன்னு ஐயாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன். அதே மாதிரி இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே தீதி என்ன பண்ணாங்க, அங்கேருந்து நமக்கு ஒருத்தர் வர்றாரா, ஏற்கனவே ஆனந்த் போஸ் ஏன் போனான்னு எனக்கு தெரியல, இவங்க விளக்கம் சொல்லாமல் என்கிட்ட கேட்காம தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட கேட்காம இன்னொருத்தர் அப்பாயிண்ட்டும் பண்ணிட்டாங்க. நான் அவரை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் தமிழ்நாட்டில் நிறைய பண்ணியிருக்காரா. அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் போயிட்டு அங்கேருந்து வந்து உத்தரவை அவருக்கு எதிராக வாங்கிட்டு வந்திருக்கு தமிழ்நாடு. ஏன்னா அவர் பாஜக தொண்டர். இங்கே நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஆட முடியாது தம்பி, இது மேற்கு வங்கம், நீ ரத்த பூமி, இங்கே வரட்டு, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்க, வரட்டு வா, அதை சொல்லுவாங்க இல்லை, பாடும் பாடி தொலையும் வாங்கல, அந்த மாதிரி வரட்டும், வந்து தொலையட்டும், அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு
ஏற்கனவே வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. இதில் ஐயாவோட செரமோனி, ஆளுநராக வந்து பதவி ஏற்பார் இல்லையா, அந்த செரமோனிக்கு இங்கே முன்னாடியே இந்த மார்ச் 11 ஐயா போகிறார், இங்கேருந்து போகிறார்ல. பொதுவாக போகிறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் அவர் இருந்த இடத்துல இருந்தால் தான் அவருக்கு வந்து ஒரு சின்ன சென்ட் ஆஃப் கொடுப்பாங்க. அதாவது இத்தனை வருஷமாக சார், கிட்டத்தட்ட 6 வருஷம் வந்திருக்காரு சார், 6-7 வருஷம் வந்திருக்காரு. இப்போப்பட்ட மனுஷனை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எவனா சுத்தம் போடுவான்ல. ராஜ்பவன்லேருந்து ஒரு அறிக்கை வரல, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒன்றும் வரல. சைலண்ட்டாக யாருக்கும் தெரியாமல் போயிடு. இல்லை நீ போகிறேன்னு தெரிஞ்சால் வெளியெல்லாம் வச்சு கொண்டாடு வாங்க, தேவையில்லாமல் பிரச்சனையாகும் அப்படின்றதுனால ஆளை வந்து சைலண்டாக சொல்லி அங்கே போனதுக்கப்புறம் பதவியேற்பு விழாவில் யார் வரமாட்டாங்க. பொதுவாக இந்த மாதிரி விஷயத்துக்கு அங்கே இருக்கிற அந்த ரூலிங் பார்ட்டி வராது. யார் வரமாட்டாங்கன்னு நினச்சாங்களோ அவங்க வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. மம்தா பானர்ஜி சிரிச்ச முகத்தோட ஐயா ஆளுநர் ரவி பக்கத்தில். பாஜகக்காரங்க ஏன்டா நீங்கள் வரமாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால், இது வந்து என்ன புண்ணியம், இது இருந்து என்ன புண்ணியம், இது வரைக்கும் இருந்தவையெல்லாம் எங்களுக்கு என்ன செஞ்சாச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் பேர். இந்த அம்மாவை எதையாச்சும் செய்ய முடிஞ்சா சும்மா, ஏன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த லைட்டாக கொஞ்சம் பில்டப் பண்ணணும்ல, பண்ணாத்தாலும் ஐயாவுக்கான அந்த இமேஜ் கொஞ்சம் ஹைப் ஆகும். அவர் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, அவர் வந்து இதில் இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் தான் இருந்திருக்காரு தெரியுமா. அது மட்டும் கிடையாது, நீங்கள் நினைக்கிற அந்த இவர் அஜித் தோவால் இருக்கார்ல, அவரோட ஆத்மார்த்தமான சிஷ்யன். அவருக்கு கீழே இருக்காது இந்தியாவை எவ்வளோ காப்பாற்றி, அவரையெல்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதா. கிட்டத்தட்ட இந்த நரசிம்மா படத்தில் கேப்டன் சொல்லுவாப்புல, கரண்ட்டுக்கு சாக்கடிக்க போகுது அப்படின்னு பாருல, அந்த லெவலுக்கு பில்டப்பாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஏதாச்சும் செய்யட்டும், அதுக்கப்புறம் வேணும்னா ஒரு வேளை ஏதாச்சும் செஞ்சார்னா, இது வரைக்கும் இவங்கெல்லாம் செய்ய முடியாததை, இருந்தவங்க செய்ய முடியாததை ஒரு வேளை இவர் செஞ்சார்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அது வரைக்கும் நாங்கள் பண்ண மாட்டோம். கிட்டத்தட்ட அப்படி தான். ஏன்னா இந்த சுவேந்த அதிகாரி தான் இப்போ அங்கே இருக்கிறதுல எதிர்க்கட்சி. இது அவருக்கு ஒரு வேளை அழைப்பு கொடுக்காம விட்டுட்டாங்களோ, ஒருவேளை ஆளுநரை பயமுறுத்துன்றதுக்கு அப்படி எதுவும் பண்ண, அவருக்கு அழைப்பெல்லாம் போயிருக்கு, நல்லாவே போயிருக்கு. பாஜக செய்தி தொடர்பாளர் சொல்றாரு, யார் வந்தால் எங்களுக்கு என்னங்க, இவர் வந்தால் எங்களுக்கு சந்தோஷமா, இல்லை இவர் போனால் எங்களுக்கு சந்தோஷமா, ஏற்கனவே என்னமோ நாங்களாம் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் பேசுவாங்க, அப்படிலாம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டான். மொத்தத்தில் ஆளுநர் இது வரைக்கும் அங்கே போகிற வரைக்கும் இருந்த தைரியம் அங்கே போனதுக்கப்புறம் இல்லை. ஏற்கனவே அந்த அம்மா வந்து நிறைய தர்ணா போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்கு, அதை இந்த எலெக்ஷன் கமிஷனை எதிர்த்து. இவர் போயிட்டு இங்கே இருக்கிற மாதிரி அதே அந்த அம்மா ரொம்ப தெளிவாக அங்கே இருக்கிறவங்கலாம் பேசுவாங்க, டெய்லி பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் எல்லாம் நடக்கும்னு நினச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் இங்கே என்ன நடக்கும்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நேரடியாக சார் நல்லா எனக்கு குடியரசுத் தலைவரையே அந்த அம்மா வந்து அந்த அளவுக்கு வந்து அப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க. ஆளுநர்லாம் அந்த அம்மாவுக்கு ஏமாத்துறோம். இதில் இந்த இடையில இப்போ இவரை கொண்டு வரதுக்கான காரணத்தையும் பண்ணிவிட்டாங்க. இது ஏதாச்சும் ஒரு கலகம் பண்ணும். எதுக்காக இங்கேருந்து அவரை தூக்குனாங்கன்னா இந்த ஆன்டி பிஜேபி அந்த இது போகிறதுக்காக தான் தூக்குனாங்க. இவரை வச்சுருந்தா இவரை வச்சே நம்ம ஓட்டையெல்லாம் கெடுத்து போடுவாங்க, இதை தூக்கிடலான்ட்டு. அங்கே வர்றதுக்கு முன்னாடியே அதை வச்சு அந்த அம்மா இன்னொரு ஆன்டி பிஜேபி அந்த இது கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. எப்படி இங்கே பாருங்க, இவங்க இந்த எலெக்ஷன் டேட்டா அனௌன்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. மே 7 நமக்கு முடியுது. எலெக்ஷன் டேட்டா அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணாத்தான் நம்ம பண்ணலாம். இல்லாட்டி இவங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டாந்து உள்ளுக்குள்ளே நுழைப்பாங்க. அதுக்கான வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வேலை நுழைச்சிட்டா நம்ம ஸ்டேட்டு சுத்தமாக போயிடும். ஏற்கனவே என்டையர் வெஸ்ட் பெங்கால் இவங்களுக்கு எகைன்ஸ்டாக இருக்குது, எகைன்ஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த எஸ்ஐஆரில் அவ்வளவு பிரச்சனைகள் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ பெரிய குழப்படிகள். அதனால தான் அந்த அம்மா இறங்கி தர்ணாவை பண்ணி தள்ளிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு வேளை வர்றதுக்கு முன்னாடி அவர் உள்ளுக்குள்ளே காலில் வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு இமேஜ், எதுக்குடா நமக்கு இந்த வம்பு, ஒருவேளை நம்ம போய் அது எகைன்ஸ்டாக நமக்கு திரும்பி கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறது மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் அந்த அம்மா அந்த ஹிட் அடித்து கரப்பாம்பூச்சியை காலி பண்ணுற மாதிரி நம்மளை காலி பண்ணி விட்டுரும் போல் அப்படின்னு நினச்சா போகாமல் வந்திருக்காங்க. பார்ப்போம். ஐயா ஆளுநர் ரவி, அதாவது மேற்கு வங்கத்தோட ஆளுநர் ஐயா ரவி மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு ஹெல்ப் பண்ணுவாரா இல்லை ஐயா மோடிக்கு ஹெல்ப் பண்ணுவாரான்றது எலெக்ஷன் வரப்போ தான் தெரியும். நன்றி.